தக் லைஃப் பாத்தீங்களா எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜனம் வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து வெற்றியாக எல்லாருமே சூட்டப்படுவார்கள்னு நினைக்கிறேன் நான். ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு, பயங்கர எமோஷனு எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. கமல் சார் பாக்குறப்ப எப்படின்னா அவரை நம்ம சொல்லவே வேணாம். அவர் ஒரு நடிகர் திலகம். அப்படியே வரிசையா சொன்னப்போ அவர் நடிகரோட என்ன சொல்றது வேர்ல்டு லெவல் ரெக்கார்டு. ஸோ ஒரு ஆண்டவர். ஸோ பயங்கர லெவலு, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு, வேற லெவலு. சிம்பு எப்படின்னா சிம்பு வந்து இப்போ நம்ம பெருசா சொல்லனாலும் என்ன சொல்றது தலைவருக்கு ஈடா வர முடியாது. தலைவர் ஈக்குவலா வந்து அந்த சின்ன வயசுல இருந்து நடிச்சுன்னு வர்றாரு. ஸோ அவங்களோட ஃபேன்ஸை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ஃபங்க்ஷனு. பார்த்து எந்த மாதிரி ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ட்ரைலரை பார்த்ததுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாயகன் 2 மாரி இருந்ததுன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனில் எல்லாருமே வந்து அப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ பயங்கர நாயகனோட பயங்கரமாக இருக்கும் அவரோட கெட்டப்பு, அவரோட ஸ்டைல்ஸு. இப்போ டீசர்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு சீனும் எப்படின்னா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது? ஒவ்வொரு சீனும் வந்து இருக்கிற எல்லா படத்தோட இந்த படம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணிரத்னம் சார் எடுத்திருக்காரு. ஸோ வேற லெவலில் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் அவர் எடுத்த எல்லா படமும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ தக் லைஃப்ன்ற படம் வந்து வேற லெவலில் இருக்கும்ன்றது நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம். 1000 கோடி அடிங்க. 1000 கோடின்றது கம்மி தான், நீங்களே பார்த்தீங்க. ஸோ ஆடியோ லான்ச் மட்டுமே வந்து ஹைதராபாத், கொச்சி, துபாய் எல்லா இடத்துலையும் வந்து நடத்திருக்காங்க. ஸோ சென்னை லாஸ்ட் விஷனில் நடத்திருக்காங்க. ஸோ 1000 கோடின்றது எனக்கு தெரிஞ்சு மேபி கம்மியாக இருக்கலாம். 1000 கோடிக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கமலஹாசன் சாரோட நடிப்பை பற்றி சொல்லுங்களேன். ஸோ சாரோட நடிப்பு வந்து நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, வயசும் கிடையாது. ஸோ சாரோட எக்ஸ்பெக்டேஷன், அவரோட இது வந்து என்ன சொல்கிறது வேற லெவலு. நான் அதுக்கு அவரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேண்ணா, தக் லைஃப்ல அது வந்து ட்ரைலர் பார்த்துருப்பீங்களா? ஆமாம். அதில் என்னென்னலாம் பார்த்தீங்க நீங்கள்? ஸோ சிம்போட ஆக்டிங் பார்த்துருந்தோம், த்ரிஷாவோட ஆக்டிங் பார்த்துருந்தோம், சாரோட கமல் சார் நாயகன், உலக நாயகன், அவரோட ஆக்டிங் பார்த்துருந்தோம். வேற லெவலில் இருந்தது. ஸோ இது வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பாடல் எப்படின்னா இருக்கு? பாடல் வைஸில் வந்து ஆக்சுவலாக ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட தீவிர ஃபேன் நான். ஸோ நம்ம சொல்லவே கூடாது அவரை பற்றி. அவரை வந்து உலகத்தில் வந்து கமல் சார் எப்படியோ அதே மாதிரி வேர்ல்டு வைஸில் வந்து 2 லெஜண்ட் தான். ஒன்று வந்து இளையராஜா சார், அடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ ஏஆர் ரஹ்மானோட சாரோட சாங்ஸ் இப்போவும் ஒலிக்கிறது. ஸோ எல்லாரோட இதுவும் வந்து மீம் வந்து பயங்கரமாக இருக்கும். பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத அளவுக்கு பிஜிஎம் இருக்குது. இதில் ஃபைட் சீன் எப்படி இருக்கு? உலக நாயகன் வந்து விண்வெளி நாயகன் அப்படின்னு கொடுக்குறாங்க சார். அவருக்கு பட்டன்றது வந்து ஒரு கிடையாது. ஓகேங்களா, எல்லாருமே நம்மவர்னு கூப்பிட்டு இருந்தோம் எல்லாருமே இந்த காலத்தில். ஸோ நானுன்னு இல்லை, எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் வரைக்கும் நம்மவர்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ விண்வெளி நாயகன்னு கூப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ 2026 வந்து பார்த்தீங்கன்னா அவர் விண்வெளி நாயகனாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக இருப்பார்னு நினைக்கிறேன். சரி, நான் ஃபைட் சீன் எப்படின்னா இருக்கு? நான் சொல்லக்கூடாது. நீங்கள் 5ஆம் தேதி கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து திரும்பி நான் சந்திப்பேன். ஸோ இந்த மீடியாவுக்கும் சரி உங்களுக்கும் சரி கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். 1000 கோடி இருந்து அதுக்கு மேலேயே கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேண்ணா, இப்போ தமிழ்நாட்டு சினிமாவிலேயே இந்த படம் வந்து திருப்பி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேபி வந்து கேரளால இருந்து நிறைய மூவிஸ் வந்து தமிழ்ல டப் பண்றாங்க. ஸோ எல்லாமே வந்து சின்ன படம் தான். மிஞ்சி போனா ஒரு 10 கோடிக்குள்ள இருக்கிற படத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. ஸோ இந்த படத்தை வந்து இருக்கிற வேற லாங்குவேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து டப் பண்ணுவாங்க கண்டிப்பா. அது இல்லாம 5 லாங்குவேஜ்ல இந்த படம் வந்து டீசர் வந்து ரெடி ஆகும். ஓகே.